வணக்கம். இன்றைய நாளுக்கான செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கின்றோம். தமது அரசை பாதுகாத்துக் கொள்வதற்காக நாட்டின் கலாச்சாரம், மதம், சட்டங்களுக்கு முரணான வகையில் செயற்பட தற்போதைய ஆட்சியாளர்கள் தயாராக உள்ளமை அமைச்சர் லால்காந்தவின் உரையின் மூலம் தெளிவாகின்றது என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். கோட் அணிந்திருப்பவர்களை தாக்குவேன் என அமைச்சர் லால்காந்த் கூறியமை சட்டத்தை தாக்குவதாகும். காவியங்கி அணிந்திருப்பவர்கள் பற்றி அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள் என்று குறிப்பிட்டார். இதன் பொருள் அரசாங்கத்தில் உள்ளவர்கள் தங்கள் உயிரை வாழ்வுக்காக உள்ளூர் கலாச்சாரத்தையும் மதங்களையும் அளிக்க தயாராக இருக்கின்றார்கள் என்பதாகும். ஜனாதிபதியின் மனம் சிறிதளவு காயப்பட்டாலும் போலீஸ் மா அதிபரும் குற்றப்புலனாய்வு திணைக்களமும் ஏனைய அனைத்து வேலைகளையும் நிறுத்திவிட்டு ஜனாதிபதியின் மனதை ஆற்றுப்படுத்தலே குறியாக இருக்கின்றது. மக்கள் அன்தரையின் கதையை கேட்டு சிரித்து கைதட்டியதைப் போல இன்று பொய்களை நம்பி ஏமாந்துள்ளனர். இறுதியில் அன்தரே ராஜாவானதை போன்று இன்று ஜனாதிபதி அதிகாரத்துக்கு வந்து தனது குரோதத்தையும் பொறாமையையும் வெளிப்படுத்துகின்றார். இந்த அரசிடம் நிலையான ஒரு கொள்கை இல்லை. 159 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 159 விதமான கொள்கையை கொண்டுள்ளனர். சர்வதேச அரசு சார்பற்ற நிறுவனங்கள் மற்றும் USAID போன்றவற்றின் நிகழ்ச்சி நிரல்களை ஒரு குழு முன்னெடுக்கும் அதேவேளை கட்சியின் ஆரம்பகால கொள்கைகளை நம்பியிருந்த அடிமட்ட தொண்டர்கள் இன்று நிர்கதியாகியுள்ளனர் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். புதிய அரசமைப்பை உருவாக்குவதற்கு அரசாங்கம் எவ்வித ஆரம்பகட்ட நடவடிக்கையும் முன்னெடுக்கப்படவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் களுத்துறை மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அஜித் பி பெரேரா தெரிவித்துள்ளார். புதிய அரசமைப்பு உருவாக்கம் தொடர்பில் ஊடகங்களிடம் கருத்தினை வெளியிடும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். புதிய அரசமைப்பு உருவாக்கத்துக்காக நல்லாட்சி அரசாங்கம் முன்னெடுத்த நடவடிக்கைகளை விரைவுபடுத்தி ஆட்சிக்கு வந்தவுடன் புதிய யாப்பினை உருவாக்குவதாக தேசிய மக்கள் சக்தி நாட்டு மக்களுக்கு வாக்குறுதி வழங்கியுள்ளது. ஜனாதிபதி அன்ருகுமார் திசாநாயக்க ஆட்சிக்கு வந்து ஒரு வருடம் நிறைவடைந்துள்ளது. ஆனால் புதிய அரசமைப்பு உருவாக்கம் பற்றியோ அல்லது நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதி முறைமை நீக்கம் பற்றியோ நாடாளுமன்றத்திலோ அல்லது பொது இடங்களிலோ எதுவும் குறிப்பிடப்படவில்லை. நிறைவேற்று அதிகாரம் மிக்க ஜனாதிபதி பதவியில் மோகத்துக்கு ஜனாதிபதியும் அடிபணித்து விட்டார் என்றே தோன்றுகின்றது என குறிப்பிட்டுள்ளனர். மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் என அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அரசாங்கம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. மத்திய வங்கியின் அனைத்து பணத்தையும் வழங்கினாலும் கூட அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் அரசியல் நோக்கங்கள் நிறைவேறாது பிரதி சுகாதார துணை அமைச்சர் ஹன்ஷக விஜயமுனி தெரிவித்துள்ளார். அரசாங்கம் குறைந்தபட்ச அதிகாரத்தை கூட இதுவரை பயன்படுத்தியதில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் அண்மையில் நாடு முழுவதும் நடத்திய 48 மணி நேர வேலைநிறுத்தம் தொடர்பாக கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். மருத்துவர்களுக்கு பிரச்சினைகள் இருப்பதை நாம் ஏற்றுக்கொள்கின்றோம் எனவும் அரசுக்கு இடையில் நிதி வசதிகளுக்கு ஏற்ப அந்த பிரச்சினைகளை தீர்க்க நடவடிக்கை எடுத்து வருகின்றோம் எனவும் தெரிவித்துள்ளார். சுமார் 100 ஆண்டுகளாக இயங்கி வரும் தற்போது பக்குவ நிலை அடைந்திருக்க வேண்டிய ஒரு தொழிற்சங்கம் இவ்வளவு கட்டுப்பாடின்றி செயல்படுவது குறித்து கேள்வி எழுப்புகின்றது என தெரிவித்துள்ளார். நோயாளிகளை முன்வைத்து தங்களது கோரிக்கைகளை முன்னெடுக்க முயல்கின்றார்கள் எனவும் மனித உயிர்களுடன் விளையாட வேண்டாம் எனவும் தெரிவித்துள்ளார். பணிக்கு திரும்பி சேவை செய்யுமாறு நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கொள்கின்றோம் எனவும் சங்கம் இதுவரை தங்களால் செய்யக்கூடிய அதிகபட்ச நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது என சுட்டிக்காட்டியுள்ளார். குறிப்பிட்ட அரசியல் நோக்கங்களுக்காகவே அவர்கள் செயல்படுகின்றார்கள் என பிரதியமைச்சர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்சவை இன்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முன்னிலையாகுமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாடு கடத்தப்பட்ட நிலையில் தடுப்பு காவலில் விசாரணைக்குட்படுத்தப்பட்டுள்ள பாதாள உலக குழுவின் தலைவர் கெகல்பத்ர பத்மேவுடன் தொடர்புள்ளதாக கூறப்படும் விவகாரம் தொடர்பாக வாக்குமூலம் பெற்றுக்கொள்ளும் நோக்கில் நாமல் ராஜபக்சவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஹிரந்தி ராஜபக்ச நாளைய தினம் போலீஸ் நிதி குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அழைக்கப்பட்டுள்ளார். சிறிலிய கணக்கு தொடர்பான நிதி மோசடி தொடர்பாக அவருக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அரசு சுகாதார முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்காக நியமன கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. குறித்த பதவிக்காக 213 பேருக்கு நாளை நியமனம் கடிதங்கள் வழங்கப்பட்டுள்ளன. இப்பதவிக்கு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான திறந்த போட்டிப் பரீட்சை கடந்த 2025ஆம் ஆண்டு நாடளாவிய ரீதியில் நடைபெற்றுள்ளது. எனினும் குறித்த பரீட்சை இதற்கு முன்னர் 2001ஆம் ஆண்டில் நடத்த திட்டமிடப்பட்டிருந்த நிலையில் அரசு சுகாதார முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்காக 226 பேரை
ஆட்சேர்ப்பு செய்ய அனுமதி கிடைத்துள்ளது. இந்த நிலையில் திறந்த போட்டிப் பரீட்சையின்படி தகுதி பெற்ற 246 பேர் நேர்முக தேர்வுக்கு உட்படுத்தப்பட்டு இதில் 213 பேர் அந்த பதவிக்காக தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். அரசு சுகாதார முகாமைத்துவ உதவியாளர் பதவிக்காக அனுமதிக்கப்பட்ட ஆளணியில் 2617 உள்ளதுடன் 1906 பேர் தற்போது சுகாதார சேவையில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நோயாளர் பராமரிப்பு சேவைகள் பாதிக்கப்படுமாயின் அதற்கு முழுமையாக சுகாதார அமைச்சும் சுகாதார அமைச்சருமே பொறுப்பு கூற வேண்டும் என அரசு வைத்திய அதிகாரிகள் சங்கத்தின் பிரதான செயலாளர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சருடன் முன்னர் இடம்பெற்ற கலந்துரையாடல்களின் போது தமது முன்மொழிவுகளுக்கு அவர் எழுத்து மூலம் இணக்கம் தெரிவித்ததாகவும் எனினும் வாக்குறுதி அளித்தவாறு அதனை நடைமுறைப்படுத்த தவறியமையினால் இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கையில் ஈடுபட நேரிட்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த தொழிற்சங்க நடவடிக்கை காரணமாக நோயாளர் பராமரிப்பு சேவைகள் பாதிக்கப்படுமாயின் அதற்கு முழுமையாக சுகாதார அமைச்சும் சுகாதார அமைச்சருமே பொறுப்பு கூற வேண்டும் என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர்கள் தமது கடமைகளை உரிய முறையில் நிறைவேற்றியிருந்தால் தமக்கு இவ்வாறு தொழிற்சங்க நடவடிக்கைகளுக்கு செல்ல வேண்டிய எவ்வித அவசியமும் இல்லை என குறிப்பிட்டுள்ளார். வைத்திய தொழிலை விசேட சேவை பிரிவாக கருதி நிபுணத்துவ வைத்தியர்கள், தர வைத்தியர்கள் மற்றும் நிர்வாகத்துறையில் உள்ள வைத்தியர்களை இனங்கண்டு அவர்களுக்கு விசேட சம்பள கட்டமைப்பு ஒன்றை அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சர் வாக்குறுதி அளித்ததாகவும் அது பாராளுமன்ற வரவு செலவு திட்ட உரையில் குறிப்பிடப்பட்டு ஹன்சாட்டில் பதிவு செய்யப்பட்டிருந்த போதிலும் இதுவரை எதற்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைக்கவில்லை என அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். டெட் கொடுப்பனவை இற்றைப்படுத்தல், மேலதிக கடமை கொடுப்பனவை நிரந்தர கொடுப்பனவாக மாற்றி அதனை சம்பளத்துடன் சேர்த்தல் உள்ளிட்ட முன்மொழிவுகள் தொடர்பில் ஜனவரி 5ஆம் தேதிக்கு முன்னர் திரைசேரி அதிகாரிகளுடன் கலந்துரையாடல் ஒன்றை பெற்றுள்ளதாக வாக்குறுதி அளிக்கப்பட்ட போதிலும் அதற்கு இதுவரை சாதகமான பதில் கிடைக்கவில்லை என வைத்தியர் பிரபாத் சுகததாச தெரிவித்துள்ளார். இந்த தொழிற்சங்க நடவடிக்கைகளின் ஊடாக அவசர நோயாளர்களுக்கு சிகிச்சை அளிப்பதில் எவ்வித சிக்கலும் ஏற்படாது எனவும் தமது சங்கம் நோயாளர்களின் உயிரை ஆபத்தில் வீழ்த்தாது எனவும் வைத்தியர் மேலும் தெரிவித்துள்ளார். கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர்களுக்கு பொய்யான தகவல்களை வழங்கியமை மற்றும் செல்லுபடியாகும் விசா இன்றி இலங்கையில் தங்கியிருந்தமை ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் டயானா கமகேவுக்கு எதிராக குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்துள்ளது. இதன்போது குறித்த வழக்கு தொடர்பான மேலதிக சாட்சி விசாரணைகளில் பிப்ரவரி மாதம் 16ஆம் தேதி அழைக்குமாறு கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் உத்தரவிட்டுள்ளார். 2016ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 14ஆம் தேதி முதல் 2020ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 1ஆம் தேதி வரையான காலப்பகுதிக்குள் செல்லுபடியாகும் விசா இன்றி இலங்கையில் தங்கியிருந்தமை மற்றும் கடவுச்சீட்டை பெற்றுக்கொள்வதற்காக குடிவரவு குடியகல்வு கட்டுப்பாட்டாளர்களுக்கு பொய்யான தகவல்களை வழங்கியதன் மூலம் குடிவரவு குடியகல்வு சட்டத்தின் கீழ் குற்றம் அளித்திருந்தமையை கூறி சட்டம் அதிபரின் அறிவுறுத்தலின் பெயரில் 7 குற்றச்சாட்டுகளின் கீழ் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் முன்னாள் ராஜாங்க அமைச்சருக்கு எதிராக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தேசிய தலைவர் 2009க்கு முன்னர் எங்களை தனது பெற்றெடுத்த பிள்ளைகளைப் போல பார்த்து வளர்த்தார். 2009க்கு பின்னர் உயிரிழை அமைப்பில் உள்ள எங்களை பிரகாசமான எதிர்காலம் UK அமைப்புகள் எங்கள் அவயங்களை விற்று பிழைக்கின்றதுடன் புலம்பெயர்ந்தவர்களால் உயிரிழப்பு அவயங்களுக்கு வழங்கப்பட்ட 23,000 கோடி ரூபாய் பணத்தில் முறைகேடு இடம்பெற்றுள்ளது என முள்ளந்தண்டால் பாதிக்கப்பட்ட உயிரிழப்பு அமைப்பின் உறுப்பினரான குகதாசன் தலைமையிலான பாதிக்கப்பட்டவர்கள் தெரிவித்தும் இருக்கின்றார்கள். முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு 2009 யுத்தத்துக்கு பிற்பாடு வடக்கு கிழக்கு என இணைக்கப்பட்ட மாங்குளத்தை மையமாக கொண்டு உயிரிழை அமைப்பு அமைக்கப்பட்டு தலைமை காரியாலயத்தில் உறவுகளாக பயணித்துக் கொண்டும் எங்களுக்கான நிதி வழங்குனர் எங்கள் அமைப்புக்கு வழங்குவார்கள். இந்த நிலையில் 2022க்கு பிற்பட்ட காலம் இந்த அமைப்புக்குள் பிரதிநிதி அனுசரணையாளர்களாக பிரகாசமான எதிர்காலம் UK மற்றும் பிரகாசமான எதிர்காலம் லங்கா அமைப்புகள் வந்து எங்களை வியாபாரத்துக்காக பயன்படுத்தி ஏற்பட்ட நிதி முறைகேடுகளை நிர்வாகத்தினரை வெளியேற்றுவதை அடுத்து 2 புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்தோம். இவ்வாறான நிலையில் இந்த புதிய 2 நிர்வாகமும் ஒன்றுக்கொன்று ஒத்தாசையாக இருக்கின்றது. அதன் அடிப்படையில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் 26 பேர் அங்கத்தவர்களாக இருந்தோம். அதில் 4 போராளிகள் மருத்துவ சிகிச்சை பயனளிக்காது உயிரிழந்துள்ளனர். ஒருவர் மிகவும் சுகயினமின்றி 20 பேர் இருக்கின்றோம். பாதிக்கப்பட்ட நாங்கள் அழுது புண் அதனுடைய செயற்படுகின்ற தாக்கங்கள் காரணமாக 3 வருடம் கடந்து மரணத்துக்கு இட்டுச் செல்லும் அந்த அழுத்தத்தினால் ஒரு குறுகிய நேரம் மட்டும்தான்
சக்கர நாற்காலியில் அமர்ந்திருக்குமாறு மருத்துவர்கள் பரிந்துரை செய்துள்ளனர். அந்த அடிப்படையில் மட்டக்களப்பு, அம்பாறை, திருகோணமலை பிரதேசங்களில் இருந்து உயிரிழை மாங்குள பிரதான காரியாலயத்துக்கு 2 நாள் தொடர்ந்து பயணித்து மிகவும் சிரமத்துடன் சென்று வருகின்றோம். இதில் உயிரிழைக்கு வழங்கப்பட்ட பணம் எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் திரும்ப பெற முடியாது. இந்த பணம் சேர்க்கப்பட்டது இதில் வரும் வருவாயில் இருந்து கழுத்துக்கு கீழ் இயங்காத நபர்களுக்கு கொடுக்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டு இந்த நிதிகள் சேர்க்கப்பட்டது. புதிய நிர்வாகம் ஒன்றை தெரிவு செய்தோம். பிரகாசமான எதிர்காலம் UK மற்றும் லங்கா அமைப்புகள் அவர்களுக்கு சாதகமாக செயற்பட அந்த நிர்வாகத்தினருக்கு வாழ்வாதாரம் என்ற போர்வையில் 5 லட்சம் தொடக்கம் 10 லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டதுடன் மிக்சர் கம்பெனி, தையல்கள் என தொடங்கி பணத்தை வீண்விரயம் செய்தனர். மட்டக்களப்பு, அம்பாறை மாவட்டங்களில் கழுத்துக்கு கீழ் இயங்காத 3 பேர் உட்பட 19 பேர் உள்ளனர். எனவே ஒரு முழுமையான நிர்வாகம் மாற்றப்பட வேண்டும். எமது அமைப்பான உயிரிழை பாதுகாக்கப்பட வேண்டும். இதற்கான தீர்வு தரப்பட வேண்டும். தீர்வு தரும் வரைக்கும் எமது பயனாளிகள் பாதுகாக்கப்பட வேண்டும். எங்கள் காயங்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். அவர்களுக்கு ஊட்டச்சத்து மற்றும் மருந்துகள் வழங்கப்பட வேண்டும். சுகாதார கடமை, மலசல வசதிகள் இல்லை, நாற்காலி சக்கரங்கள் இல்லை. எனவே இவைகளை உருவாக்குவதற்காக மட்டக்களப்பு மாவட்டத்தில் தீர்மானம் எடுத்துள்ளோம் என்று குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் இன்றைய செய்தி தொகுப்பானது நிறைவடைகின்றது. மற்றொரு செய்தி தொகுப்பினூடாக இணைந்திருக்கலாம். வணக்கம்.